the velocity of the projectile at the initial point is 2i plus 3j meter per second. Its velocity at b at the final point. It is given velocity at initial point has two components. X component இருக்கு, y component இருக்கு. It is clear. X component to plus தான் பார்த்தா என்ன தெரியும், இந்த பாயிண்ட்ல x component to plus தான், y component to plus தான். When it reaches down, suppose இது uன்ற velocityல போச்சுன்னா அது ஹிட் பண்றப்பவும் அதே யூன்ற velocityல போயிருக்கும், ஆனா டைரக்ஷன் மாறும். அதே பாயிண்ட் தான் இங்கேயும். எதுடைய டைரக்ஷன் மாறும், எந்த காம்பனன்ட் உடைய. அப்ப இந்த ஹிட் பண்ற பாயிண்ட்ல ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்பனன்ட் அதே தானே இருக்கும். யோசிப்பார், இங்க இருக்க காம்பனன்ட் அதே தானே இருக்கும். எக்ஸ் காம்பனன்ட் மாறாது. ஒய் காம்பனன்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்த வெலாசிட்டி காம்பனன்ட் ஒய் இந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல போயிடுச்சா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணு. அப்ப எந்த காம்பனன்ட்டை மாத்துனா போதும், எக்ஸ் காம்பனன்ட் magnitude of velocity is same but direction of the velocity altered. கரெக்ட் தானே? velocity magnitude same தான். அப்போ x component உடைய velocity change ஆகாது. y component இதுல இருந்து direction opposite. அப்போ 2i அதே தான் இருக்க போகுது. 3 பிளஸ்ன்றது minus 3j component மாறுது. ஏன்னா த்ரோ பண்றப்போ பிளஸ் j componentல இருந்துச்சு, கீழே வந்து விழுகிறப்போ மைனஸ் j component மாறிடுச்சு. This is the answer.